வணக்கம், வெல்கம் டு சசி சமையல் சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெய் சாதம். இது பாருங்கள், தேவையான பொருட்கள்: ஜீரக சம்பா ரைஸு நல்லா தண்ணியில் ஒரு 10 to 15 minutes சோக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஏலக்காய், பட்டை, கல்பாசி, கிராம்பு, பிரியாணி இலை, நெய், பெரிய வெங்காயம் ஒரு 2 ஸ்லைஸ் மெலிசாக ஸ்லைஸ் பண்ணது, அண்ட் உப்பு. இப்போது நெய் சாதம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணீரும். இப்போ நெய் சாதம் எப்படி தாளிக்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்மெல் வரும். அப்போ இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. உப்பும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயம் வதங்க ஈஸியாக இருக்கும். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனிஷாக வதங்க வேணாம். கொஞ்சம் பிங்கிஷாக வர வரைக்கும் வச்சுக்கலாம். பாருங்கள், இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் 1 கிளாஸ் தண்ணிக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, அந்த மாதிரி இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். அதில் நம்ம இந்த அரிசியை போட்டுடுறோம். ஆக்சுவலி நம்ம அரிசி நல்லா ஊற வச்சுருக்கறனால வறுக்கணும்னு இல்லை. இல்லாட்டி என்ன பண்ணலான்னா அரிசியை நல்லா வறுத்துடலாம் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். இது மாதிரியும் பண்ணலாம், சேம் டைம் அந்த மாதிரி வறுத்துட்டும் பண்ணலாம். இப்போது இந்த ரைஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா குக்கர் மூடி போட்டுடலாம். போட்டு வெயிட் போட்டுட்டு குக்கர் சின்னதாக ஒரு சவுண்டு வரும் பாருங்கள். அப்போ அது ஒரு 10 minutes சிம் பண்ணி வச்சுட்டா போகிறோம். ரைஸு அடிக்க பிடிக்காமல் நல்லபடியாக வந்துடும். 10 minutes ஆனால் கரெக்டாக பார்த்துக்கணும். சவுண்டு வரட்டும், பார்ப்போம். இப்போ சவுண்டு வந்துடுச்சு. இதை 10 minutes சிம்மில் வைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது 10 minutes ஆயிடுச்சு. ஸோ நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ரைஸு வெந்திருக்கா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த நெய் சாதத்து கூட நீங்கள் சிக்கன் ஸ்டியூ பண்ணலாம். வெஜிடேரியன்ஸாக இருந்தால் வெஜிடபிள் ஸ்டியூ பண்ணலாம். அப்புறம் இதோட இது கூட நீங்கள் இது வச்சு கூட சாப்பிடலாம். முட்டை குழம்பு, அது மாதிரி குருமா, அது கூட எல்லாமே சூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த நெய் சாதத்தை பண்ணிங்கன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷு எது போட்டிங்கன்னாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா, திடீர்னு வெஜிடேரியன்ஸும் வராங்க, நான் வெஜிடேரியன்ஸும் வராங்கன்னா, பிரியாணி பண்ணணுன்னா தனித்தனியாக பண்ணணும். ஸோ யூ கேன் டூ திஸ் நெய் சாதம். அது கூட ஒரு வெஜிடபிள் கிரேவி அண்ட் ஒரு நான் வெஜிடேரியன் கிரேவி வச்சு ஒரு பச்சடி எல்லாம் வச்சிங்கன்னா சூப்பராக சமையலாயிடும். ஓகேங்களா? இப்போ தான் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நம்ம இந்த நெய் சாதத்தில் கொட்டிடலாம். இப்போ சுவையான நெய் சாதம் ரெடி. நீங்கள் இதில் எக்ஸ்ட்ராவாக கேஷ்யூஸ்லாம் போட்டுக்கலாம். ஆனால்
இதுதான் வந்து மைல்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஜீரக சம்பாவில் பண்ணாமல் பாஸ்மதி ரைஸில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இந்த நீங்கள் கேரளா ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா, கேரளா வீட்டிலலாம் வந்து நம்ம வந்து இது கூட தான் வந்துட்டு நம்ம வந்து மாதிரி ஃபிஷ் மோலி, பின்ன சிக்கன் ஸ்டியூ, மட்டன் ஸ்டியூ, இந்த மாதிரி எல்லாம் வந்து இது கூட தான் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.